வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிய முக்கிய அமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சி. திமுக கூட்டணியில் தொடர்வதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலை வந்திருக்கு என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகன் அறிவிச்சிருக்காரு. இதனால திமுக கூட்டணியில் முதல் விக்கெட் விழுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்க நிலையில் திமுகவுக்கும் வேல்முருகனுக்கும் இடையேயான பிரச்சனை என்ன என்பது பற்றி முழு தகவல்கள் வெளியாயிருக்கு. அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். மார்ச் மாதம் தொடக்கம் வரை நன்றாக சென்று கொண்டிருந்த திமுக கூட்டணியில் தற்போது புயல் வீச தொடங்கியிருக்கு. திருமாவளவனின் விசிக, 2 கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட கட்சிகள் அதிருப்தியில் இருக்காங்களாம். இதனால தான் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் திமுக தொகுதி பங்கீடு முடியல. திமுக கூட்டணிக்கு புதிதாக வந்திருக்கிற தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கி உள்ளதோடு சட்டசபை தேர்தலில் 6 முதல் 8 சீட் வழங்குவதாக கூறப்படுகிறது. அதுதான் இந்த கட்சிகளை அதிருப்தியாக்கியிருக்கு. காலமாக கூட்டணியில் இருக்கும் தங்களை விட அதிகமாக தேமுதிகவுக்கு சீட் வழங்கப்படுகிறதே என்பதுதான் விசிக 2 கம்யூனிஸ்டுகளை கோபப்படுத்தியிருக்கு. அதிலும் குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஒரு படி மேலே சென்று பேசியிருக்கார். திமுக கூட்டணிக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக வார்னிங் செய்துள்ளார். இது பற்றி அவர் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் எங்கள் கட்சிக்கு கூடுதல் இடங்கள் கேட்டு திமுகவின் பேச்சுவார்த்தை குழுவிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தோம். ஆனால் இப்போது வரை கூடுதல் இடங்கள் பற்றி தகவலே கிடைக்கவில்லை. இதனால் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொடர்வதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கட்சியினர் தெரிவித்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் திமுக கூட்டணியில் முதல் விக்கெட்டாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கு. வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் பன்ருட்டி தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு சட்டசபையில் அவர் அடிக்கடி திமுகவினரை சீண்டும் வகையில் பேசி வந்த நிலையில் தற்போது கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய போவதாக அறிவிச்சிருக்கார். இந்நிலையில் தான் வேல்முருகனின் இந்த அதிருப்தியின் பின்னணியில் சில முக்கிய காரணங்கள் இருக்குது. அதாவது கடந்த முறை வேல்முருகன் கட்சிக்கு திமுக ஒரு சட்டசபை தொகுதியை ஒதுக்கியது. பன்ருட்டி தொகுதியில் வேல்முருகனின் திமுகவின் சின்னமான உதயசூரியனில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது அவர் 2 தொகுதிகளை கேட்டிருக்கார். ஆனால் திமுக கடந்த முறை போல் ஒரு தொகுதி வழங்க மட்டுமே முன் வந்திருக்கு. இதனால் அவர் ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சிருக்கார். மேலும் வேல்முருகன் விரைவில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. இதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக பெரும் பாதிப்பு ஏற்படலாம் என்று தற்போது கணிக்கப்பட்டிருக்கிறது.